ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் கடந்த மாதம் காலமானார். இதன் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் February 5ஆம் தேதி நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பாக யார் போட்டியிடுவார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்தது. அதேபோல் திமுக அரசை குற்றம் சாட்டி பாஜக தேமுதிக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் போட்டியில் இருந்து பின்வாங்கின. ஆனால் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என அக்கட்சித் தலைவர் சீமான் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்திருந்த நிலையில் இன்று தனது கட்சி வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என சீமான் தெரிவித்துள்ளார். இதனிடையே திராவிடமோ தமிழ் தேசியமோ என்ற போட்டியில் ஈரோடு கிழக்கு களமிறக்கப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். வெல்லப்போவது பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா என்பதை பார்த்து விடுவோம் என்றும் சூளுரைத்திருக்கிறார். சீதாலட்சுமியுடன் நமது செய்தியாளர் ராஜேஷ் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அதாவது கைத்தடியா துப்பாக்கியாங்கிற நிலையில தான் வந்து நிக்குதுங்க. பெரியாருடைய கைத்தடியா பிரபாகரனுடைய துப்பாக்கியா, தத்துவம் சித்தாந்தம் இயற்கை பெரும் ஆற்றலா நிக்குது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அறம் கூட நிக்குது. கட்டாயம் இந்த மண்ணில் தமிழ் தேசிய விடுதலைக்கான முதல் வெற்றியை நாம் தமிழர்ல ஈரோடு கிழக்கு உறுதி செய்ய போது மக்கள் தயாராயிட்டாங்க. அதாவது கைத்தடியா துப்பாக்கியாங்கிற நிலையில தான் வந்து நிக்குதுங்க.